அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி குரானின் அற்புதம், அதையும் நம்ம அப்பப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதில் ஒன்று தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் இன்ஷா அல்லாஹ். 10வது சூரா 92வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபிரௌனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, பின்னாடி வரக்கூடிய சமுதாயத்துக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்களில் பல பேர் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை பற்றி கவனமற்று இருக்காங்க அப்படின்னு. அப்போ இவனுடைய ஒரு அடையாளமும் நம்மளுக்கு தக்வாவை தூண்டக்கூடியதாக இருக்குது. இது சில பேர்களுடைய கூற்று எப்படி இருக்குது, இது ஃபிரௌனுடைய உடலா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சரிங்களா, சந்தேகம் இருக்குது. இப்போ இப்னு கசீர், குர்துபி இந்த இமாம்லாம் சொல்கிறாங்க, ஃபிரௌன் அவன் இறந்து போனாலும் அவனுடைய உடலை அல்லாஹ் பாதுகாத்து வச்சுருக்கான். ஏன்னா மக்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு அப்படின்னு இந்த ஆயத்து ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஷார்ட்ஸ் பார்க்கும்போது, பதனுன் அப்படின்னா உயிருள்ள உடல் அப்படின்னு சொன்னோம். ஜஸதுன் அப்படின்னா உயிரற்ற உடல், அதாவது பிணத்துக்கு சொல்லப்படும் அப்படின்னு. இப்போ பி பதனிக்க அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறான். எப்படி உயிருள்ள உடலை எப்படி வச்சுருக்கானோ அதே மாதிரி தான் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனுடைய உடலையும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்மளுக்கு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஏன்? தக்வாவை தூண்டுறதுக்கு. எதற்காக ரப்புல் ஆலமீன் அந்த உடலை பாதுகாத்து வச்சுருக்கானோ அதை நம்மளுக்கு ரப்புல் ஆலமீன் அந்த தக்வாவை ஏற்படுத்தி தருவானாக. இறைவனுடைய அச்சத்தை தந்து இம்மேலும் மறுமேலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கியல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.